அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் சிவா அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் கதை நாயகனாக நடித்து நவம்பர் 14, 2024 வெளியானது தான் இந்த படம் கங்குவா. அதாவது இந்த படத்தை ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை வச்சு இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் பழங்கால காட்சிகள்லாம் காமிக்க போகிறாங்க, அதை வச்சு தான் இந்த படத்தோட கதை முன்னேறி நகரப்போகுது அப்படிங்கிற செய்தியும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பை அதிகமாக்குச்சு. அப்படி இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இந்த படம் வந்ததுக்கப்புறம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல படம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிகழ்காலத்தில் ஒரு கதையும் கடந்த காலத்தில் ஒரு கதையுமா இந்த படத்தை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. நிகழ்காலத்தில் நம்ம கதை நாயகன் காவல் அதிகாரிகளால் பிடிச்சி கொடுக்க முடியாத மிகப்பெரிய குற்றவாளிகளை பிடிச்சி கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சமயம் ஒரு சிக்கல்லாம் மாட்டும் போது ஒரு சின்ன பையனை சந்திக்கிறாரு. அது அவரோட வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றுது அப்படிங்கிறத கொண்டு போயிருந்தாங்க. இப்படி இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக அமையுது. அப்படி தான் இந்த கதையும் முன்னோக்கி நகருது. இந்த படத்தில் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்ட விதம். இந்த பழங்காலத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த கடந்த காலத்தில் இருக்கிற இடங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த படத்தில் தெளிவாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. மேலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வலிமையாக அமைஞ்சது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சூர்யா அவர்கள் தான். அவர் இந்த படத்தில் மிரட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தன்னோட பிரமாதமான நடிப்பையே வெளிக்காட்டியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் வர பாடல்களும் இந்த படத்தில் பல இடங்களில் அருமையாகவே அமைஞ்சிருந்தது. அடுத்து வசனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலத்தில் தூய்மையான தமிழில் நிறையாவே பேசியிருப்பாங்க. அந்த வசனங்களும் பட்டும் படாமல் வேகமாக சொல்லிட்டு போகாமல் பார்க்குறவங்களுக்கும் புரிகிற மாதிரி பொறுமையாக தெளிவாக பேசுகிற மாதிரியான காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வலிமையாகவே அமையுது. அதுக்கப்புறமா முக்கியமாக சொல்லணும்னா பின்னணி இசை. படத்தோட தலைப்பு போடுற காட்சியிலேருந்து படத்தோட இறுதி வர அந்த பின்னணி இசை அந்த படத்துக்குள்ளேயே நம்ம மூழ்கி போய் பார்க்குற அளவுக்கான ஒரு தரத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த படத்தின் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. அந்த விதத்தில் இந்த படத்தில் இருக்க குறைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கதாபாத்திரங்கள் அமைந்த விதம் தான். ஏன்னா படத்துக்கு தேவையான கதாபாத்திரங்கள் போக தேவையில்லாத சில கதாபாத்திரங்களுக்கும் காட்சிகள் இருக்கிறதுனால அவங்க ஏன் இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற குழப்பமும் ஏற்படுது. அதுபோக சிலருக்கு இந்த சத்தம் அதிகமாக இருக்கிறது பிடிக்காம போயிருச்சு. பழங்காலத்தில் இந்த சண்டை போடும்போது அவங்க கோவத்தை வெளிப்படுத்தும் போது அதிகமாக கத்துற சத்தமும் அதை விட அதிகமாக கேட்குற பின்னணி இசையும் பலருக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பெருசாக அந்த மாதிரி தாக்கம் இல்லைனாலும் பார்க்குற பலரும் அது ஒரு குறையாக குறிப்பிடும் போது நம்மளும் அதை குறிப்பிட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா படத்தோட திரைக்கதை. பல இடங்களில் திரைக்கதை வேகமாக விறுவிறுப்பாக நகர்ந்தாலும் ஒரு சில இடங்கள்லாம் சின்ன சின்னதாக பிசிறு தட்டுச்சு. அது ஒரு சின்ன குறையாக அந்த படத்துக்கு அமையுது. இதெல்லாம் போக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ரொம்ப மொக்கலாம் இல்லைங்க. படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புனைவு கதை. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை உண்மை வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். புனைவு கதை அப்படின்னா அதில் கொஞ்சம் கற்பனையும் கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலருக்கு அந்த படம் நல்லா தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளோட போனீங்க அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். எனக்கு எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லை, சும்மா ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு இந்த படம் பார்க்க நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வகையில் இந்த படம் நல்லா தாங்க இருக்குது. படம் 2.5 மணி நேரம் பக்காவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அதிக சத்தமுள்ள படங்கள் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான படங்கள் பிடிச்சிருக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்கள் பாகுபலி மாதிரி படம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் இது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஒரு நல்ல படம் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. இவ்வளோதாங்க என்னோட கருத்து. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டுருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.